நாட்டுப்பட செயலாற்றி பின்னிட்டு மண்பிறக்க நன்னிட்டு உயிர்வுதிக்க இன்று உலகாகி உலகமே கலையாகி கலை ஒரு மயமாகி மயமான மார்க்கமே இந்த மனித வாழ்க்கை அந்த ஆண்டவனின்றி ஒரு பொழுதும் அசையாத அகலாது ஆண்டவன் துணை கொண்டு இந்த முல்லை நாட்டை ஆனந்த வாழன் சுட்டி மக்களுக்கு எந்தவித குறையுமின்றி கடமை கண்ணியும் கட்டுப்பாட்டை மீறாமல் நீதி நேர்மையோடு தர்மத்தை வழியாக நின்று அரசாட்சி நடத்தி வருகிறேன். எனக்காக மணியேற்ற எனது காவலர் ஏற்பத்திற்கு யாருங்க மணி 12 மணி ஆகக்கூடாது. மண்ணடி அடியே கொட்டுறாங்க. ஏறி போகுது. 10 மீட்டிங் போட்டுக்கணும். பெரிய மரமா பார்த்து மரத்தடிக்க அண்ணன் கூடிய கவுத்துட்டு ஏன்னா அவங்க சூத்து கீழே உக்காராது. அண்ணன் கூட மேல உக்காந்துக்கணும். அவங்க தலைங்களை பெச்சுக்கணும். ஏன பாத்துக்கணும். என்ன பேசுங்க ஓடும். இவன் அவ வச்சங்கடா. அவன் இவ வச்சங்கடா. அவ்வளவு வச்சுங்கடா. அந்த மாதிரி பொருளாக மாலை இதுவரா மாலை இதா மாலை பூமாலை கேமாலை இதுவரை பூமாலை பூன்னு சொன்னாலே தொடுத்து போல ஒரு வார்த்தைக்கு ஒண்ணு கிடையாது. என்னாச்சு எல்லாம் ஒட்டிடுச்சு. அவன் கட்டின ஒரு லூசு நீ ஒரு லூசு வந்தமா ஒரு லூசு எறா மாலைய போட்டுக்கிடா மாறி ஏண்டா அந்த மாதிரி கொண்டு வந்த காரணம் என்ன? போட வேண்டித்தானே முடியாது. பகைவன் எத்தனை பேர் இருக்கா? அதனால என்ன பண்ணுவாங்க? பாம்பு வைக்கிறாங்க. பாம்பு இப்போ குண்டு வைக்கிறாங்க. குண்டு இந்த மாலையில குண்டு வச்சு இந்த மாலையை உனக்கு போட்டு எனக்கு போட்டு குண்டு வெட்டி இது குண்டு வெடிச்சு ரெண்டா கீசிங்க. செத்து போனா நீ செத்து போனா எங்களுக்கு மாசம் வந்தா 1ஆம் தேதி 6 மணிக்கெல்லாம் வந்து 6 மணிக்கெல்லாம் வந்து நிக்க சம்பளம்
மன்னருக்கு எந்த கோணத்தில் ஆபத்து வரக்கூடாது. அவரை பாதுகாப்பு நம்முடைய கடமை அல்லவா? சோதனை செய்து பார்த்தேன். குண்டு இருக்குதா இல்லையான்னு சோதனை செய்து நமக்கே மரணம் வந்தா பரவாயில்ல, ஆபத்து நேரக்கூடாது என்று சோதனை செய்தேன். இந்த வகையில் நீ வெற்றி பெற்றடா. உங்கள் இருவரை நான் பாராட்டுகிறேன். அவை கூடிய அவசரமா ஓடி வந்து நான் 8 வேளை தட்டாம டக்குன்னு செய்து முடிக்கிறேன். இந்த தாமதமா வந்திருக்கேன். கருத்து என்ன காரணம் சொல்ல? என்னடா நெல்வா கூட்டு வந்து இறங்கினேன். இந்த ஊருக்கு எப்ப பஸ் இருக்காச்சா அவங்க சொல்லிட்டாங்க. இன்னும் 1 மணி நேரம் அந்த ஊருக்கு போறதுக்கு பஸ் இருக்காங்க. உடனே என்ன பண்ண நின்னுங்க பஸ் இல்ல தண்ணி தாங்க அதிகமா போச்சு. போய் பங்கால போய் ஒரு தண்ணி வாங்கினேன். மோடுக்குன்னு குடிச்சிட்டு நின்னுங்க. 1/2 மணி நேரம் ஆச்சு. எனக்கு வயிறு வெச்சு போதும் வயிறு வெச்சு போதும் மூத்திரம். அங்க பார்த்தா எங்க போனாலும் திட்டுறானுங்க. சகப்பா பெயிண்ட் அடிச்சு வச்சிருந்தது. அந்த இடத்துல ஒண்ணுக்கு இருக்கலான்னு போனங்க. போனா அங்க போய் ஒண்ணுக்கு இருக்கலான்னு பாரு ஒரு பெரியவர் சொல்றாரு, ஏம்பா இந்த ஒண்ணுக்கு இருக்காதா போலீஸ் புடிச்சு முடுறாரு. நான் என்ன சொன்னா பாலா போறது அவர் தான் புடிச்சு சமாச்சாரம் அவ்வளவு ஓகேடா. அவன் சொன்ன கருத்து என்ன கருத்து வச்சு நினைச்சுக்கிறேன். அவன் என்ன கருத்து வச்சு சொன்னாரு? போயிட்டாரு. அந்த இடத்துல ஒண்ணுக்கு இருந்தா வந்தாரு கான்ஸ்டபிள். எவ்வளவு திமிரு இந்த இடத்துல வந்து நீ ஒண்ணுக்கு இருப்ப. கம்நாட்டி கையில லட்சி வச்சிருந்தாரு. என்ன கீழே குனிய வச்சுட்டு சாத்துல ஒண்ணு போடுறாரு. சார் அறியாத பையன் தெரியாம செஞ்சுட்டேன். இதுக்கு போய் பண்ணா துணியா அடிக்கிறாப்பல அடிக்கிறீங்க. ஒண்ணு தப்பு கிடையாது. அந்த கான்ஸ்டபிள் ஜாதியில வண்ணாம் பண்ணது இருக்கு. குறைஞ்சபாடு கிடையாது. நான் ஜாதியில வண்ணான்னு உனக்கு எப்படி தெரியும்? நீட்டா எங்க இட்டு போறாரு? சப் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ கூப்பிட்டு விசாரிச்சாரு. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா அடிச்ச கான்செப்ட்ல ஜாதியில வண்ணான்னு சொல்லிருப்பேன். தூக்கி விட்டாருங்க ஒரு மெரிக்கிறாரு. சின்ன புள்ள ஏதோ தெரியாம செய்துட்டேன். இதுக்கு போய் கொசவ மண்ணு மெரிக்கிறாங்க. இதுல என்னங்க தப்பு கிடையாது. அந்த எஸ்ஐ ஜாதியில கொசவும் வருது. ரொம்ப அதிகமா தான் ஆகுது. கிடையாது. நான் ஜாதியில கொசவும் உனக்கு எப்படி என்ன எங்க இட்டு போறாங்க? நீ சீத பேஜார் இட்டு போறாங்க. நீதிபதிடா நீதிபதி. என்ன எங்க இட்டுமா நிக்க வைக்கிறாங்க? எங்க போய் குண்டு மேல இட்டுமா நிக்க வைக்கிறாங்க. குற்றவாளி சாட்சி சொல்லக்கூடிய நிக்க குன்றது. எதுக்கு பார்த்தா கருப்பா காக்கா உட்காந்து எல்லாம் பறந்து உட்கார்ந்து இருக்கட்டே. கம்நாட்டி வாதாட வந்த வழக்கறிஞர்கள் அவங்கள வக்கீலுங்கடா. நீதிபதி கேட்டாரு. நான் கேட்டாரு, உன்னை அடிச்ச கான்ஸ்டபிள் ஜாதியில வண்ணான்னு சொன்னியா? அந்த இடத்துல கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் பேச படிச்சதை பயன்படுத்துற. ஏன்னா வெளியே வருது. ஆமா எஸ் சார். என்ன ஐயாக்கு பச்சைங்களை கையெழுத்து போடுறாங்க. உன்னை எட்டி வச்சார எஸ்ஐ ஜாதியில கொசுன்னு சொன்னியா? ஓகே சார். என்ன ஐயாக்கு ரெட்டிங்களை கையெழுத்து போடுறாங்க. இவ்வளோ தப்பு செஞ்சுக்கிற செய்திருக்கிற உனக்கு என்ன தண்டனை தெரியுமான்னு கேட்டாரு நீதிபதி. நான் என்ன சொன்னேன்? ஐயா ஐயா சின்ன புள்ள தெரியாம செஞ்சுட்ட. எதுவோ நீங்க தான் வெச்சா குடும்பியா அச்சா மோட்டல்.
அதுல ஒண்ணு தப்பு இல்லையே. அந்த நீதிபதி ஜாதியில அமட்டம் வருது. ஐயா போட்டாங்க வெளியே ஏசி போட்டு ஜீப் நிக்குது. ஐயாக்கு வெள்ளி காப்பு போடுறாங்க கையில. ஏசி போட்டு ஜீப்ல உட்கார வைக்கிறாங்க. இப்படி ஒருத்த இடிக்கிறான். ஐயாவை எடுத்துமா ஜெயில போட்டாங்க. ஜெயில இருந்து இப்பதான் வெளியே வந்தேன். எப்படா வந்த? பொண்ணு வைக்கிற வச்சு வெளியே வந்தேன். வெளியே வந்தேன். இனிமே தாமதம் இருக்க கூடாது. தாமதின்றி செய்ய வேலை செய்து தட்டாம செய்து முடிக்கிறோம். நலனை பற்றி விசாரிக்க ஆவலுட்டு இருக்கிறேன். நாட்டின் நல்லன் போது முறையிட்டு பார்த்தா காண முடியாது. மன்னர் வாழ்க மன்னர் வாழ்க அப்படின்னு வாழார வாழ்த்துறாங்க. குறை என்பது கிடையாது. நாளை இங்கிலாந்தாரா மக்களுடைய பயிர்கள் நெல்மணியா குவிந்து பசைந்து ஒற்றுமா சிறப்பா இருக்கிறாங்க. அதுல குறை என்பது கிடையாது. உயர வரப்புயர குடி உயர கோன் உயர செங்கோல் உயர மக்கள் நிலைமைய மண்ணுடைய நலம், மண்ணுடைய நிலைமைய மக்களுடைய கருது எல்லாம் நலமா இருக்காங்க. போதும் என் மனைவிருக்கிற ஆனந்தி அவ்வளோ வருகிற வெள்ளிக்கிழமை பிறந்த நாள் விழா. அந்த விழாவை ஆண்டு தோறும் கொண்டாடுவது வழக்கம். இந்த ஆண்டு புதுமையா கொண்டாட வேண்டும், பெருமையா கொண்டாட வேண்டும், கொண்டாட வேண்டும். அனைவரும் ஒன்று கூடுவோம், விழாவினை சிறப்பிப்போம். என் மனைவி சந்திக்கலாம், பிறகு எதை சிந்திக்கிறேன். சரவண பொய்கையில் நீராடி உன்னை கண்டருள் என்று முருகனிரோ முருகனிரோ அவனிடம் சொல்லேனே அஞ்சுதலை அந்த அண்ணலே தந்து வைத்தால் ஆறுதலை. சரவண பொய்கையில் நீராடி உன்னை கந்தருள் என்று முருகனிரோ நல்லவரேங்கு
இறங்கி யாரங்கி ஏம்மா, என்னம்மா, பூச்சி சாப்பிடுறது. சந்தோஷமா இருக்கிற உனக்கு என்ன எங்க வீட்டை மோசடி பண்றாங்க. ஏண்டா சொன்னாதானே சரி என்ன பண்றாங்க எங்க வீட்டை நானும் என் தங்கச்சி நந்தே பேரு 2 பேரும் சொல்லி என் தங்கச்சி வீட்டுல விட்டுட்டு வெட்டிட்டு நான் ஒரு 6 மாசமா நாடகத்துக்கு கிளம்பிட்டேன் நாடகத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா எங்க வீட்டுல ஒரு சின்ன ஒட்டு ஒட்டு இருக்கு அந்த ஒட்டு தண்ணியில பச்சை கிட்ட கட்டிட்டு மாங்கொட்டு சொருவிட்டு எங்க இங்க சொல்லுவாங்களா மூஜை மாங்கொட்டு சொருவிட்டு எங்க தங்கச்சிக்கு டிஃபன் சுட்டு தராங்க, அடிடி தோசை சுட்டு தராங்க, இட்லி சுட்டு தராங்க, வாழைப்பழம் சுட்டு தராங்க. அட மூஜை பிடிச்சோனே வாழைப்பழத்தை புட்டு உரிச்சு தருவாங்க. வாழைப்பழத்தை உங்களை சொல்றாங்களா அது கொஞ்சம் தராங்க. என்ன மட்டும் வெளிப்படா அப்படின்னு பேசுறாங்க. அது ஒரு திண்ணு மேல உட்கார வச்சுட்டு பச்சை கித்து கட்டுறாங்களே, என்ன ஒரு திண்ணு மேல உட்கார வச்சுட்டு ஒரு காஞ்சி கித்து கட்டக்கூடாது. எதுக்கு அட பாய் மனிதா, நான் உனக்கு எப்படிதான் சொல்லி புரிய வைக்க போறது இல்லையே. டேய் உன் தங்கச்சி பெரிய மனுஷி ஆயிட்டாடா. பெருமை சாச்சா? ஆமா சத்தியமா கிடையாது. வீட்டுக்கு பெரிய புள்ள நான் தான். எங்க வீட்டை வந்து பாரு, ரேஷன் கார்டுல என் பேர் தான் முதல்ல இருக்கும். அதுக்கப்புறம் தான் என் தங்கச்சி பேரு 2வது இருக்கும். யாரு கட்ச காது குத்துறீங்க? அட பாய் மனுஷா, ஏய் உன் தங்கச்சி வீட்டுக்கு தூரா? வீட்டுக்கு தூரமா? சத்தியமா கிடையாது. எங்க வீட்டு திருநெல்வேலியே நடக்குது. எனக்கு தெரியாது. 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வந்தா தெரியாது. என் வீட்டு ஒட்டு திண்ணே நடக்குதுமா. நான் உனக்கு எப்படிதான் சொல்லி புரிய வைக்க போறேன். உன் தங்கச்சி வயசுக்கு வந்துட்டாடா? வயசுக்கு வந்துட்டா? ஆமா. அவ யார கேட்டுன்னு வந்தா? இந்த ஊரு நாட்டாமக்கார கேட்டுன்னு வந்தாளா, இல்ல இந்த ஊரு தலைவர் கேட்டுன்னு வந்தாளா, இல்ல ஒரு அண்ணன் இருக்கிற என்ன கேட்டுன்னு வந்தாளா? அவ எப்படி வந்தா எனக்கு நல்லா வெள்ளா வெறியா சொல்லு. அட பாய் மனுஷா, இதெல்லாம் யாருமே கேட்டு வரக்கூடிய விஷயமே கிடையாதுடா. அதாவது காலகாலத்துல நடக்கிறது சொல்லுவாங்க. இருந்தாலும் உன் தங்கச்சி தனி படுக்க கூடாதுடா. கூட ஒரு வழக்க பண்ணதான் படுக்கணும். காத்துக்கார பண்ணாதுக்குண்டா. என் தங்கச்சி அண்ணா ஒலிக்கு போட்டு படுக்க சொல்ற. உலக்க மாரி ஒரு அண்ணா இருக்கிறேன், என்ன போட்டு படுத்த. ஏன்னா உன்னை போட்டு பார்த்தா மொத்த காதல் உன்னை பார்த்து பேர் போட்டுருமே. அப்படி குரங்கு மாதிரி ரொம்ப என்ன என் தங்கச்சி என்ன வைக்கிறாங்க? என்னடா வைக்கிறாங்க? மூஞ்சில போடுவாங்கல்ல பவுடரா, அதே தண்ணி வைக்கிறாங்க. மூஞ்ச பார்த்தாங்களே கன்றாயி. கண்ணாடி சொல்லு. மூதேவி மூதேவி மூதேவி. அதையும் பார்க்க போறேன். மீதி எல்லாத்தையும் பாக்குறேன், அதை பார்க்க மாட்டேன். கண்ணாடியே தந்து வைக்கிறாங்க. இப்படி இப்படி வருவாங்களே, அந்த ஜீப்பு ஒண்ணு வைக்கிறாங்க. அந்த மொட்டை மட்டும் உன்ன ஜீப்பு மூதேவி சீப்புடா. சீப்பா? ஆமா. 6 மாசமா கூத்தாச்சு. என் தங்கச்சிக்கு நான் எதுவுமே சும்மா வைக்கல. இந்த வாங்குற பந்தரம் எங்கடா போய் மூட்டை கட்டி எங்கடா போடுறேன்? கனரா பேங்க்ல இந்தியன் பேங்க்லயும் போடுறேன். ஏண்டா நீ சொல்லக்கூடிய பேங்கே புதுமையா இருக்கு. எங்க இருக்கு இந்த பேங்க்ல? கனரா பேங்க்னா ஏரிக்கார் மேல வெள்ளக்காரல வச்சுக்கின்னு இருப்பாங்க. அதான் கனரா பேங்க். அப்பெல்லாம் மாறி போச்சு. அதெல்லாம் இந்தியன் பேங்க்னா மதியானம் 12 மணிக்கு திறப்பாங்க, நைட்டு 10 மணிக்கெல்லாம் மூடிடுவாங்க. 2 தான் போட்டு வச்சுக்கிறேன். அதுக்கு ஒரு ஆளா கட்டி கூட மாட்ட பாக்குறேன். ஒட்டாசி 3ஆம் சனிக்கிழமை தான் எடுக்க போறேன். ஏண்டா அவங்க சொல்றீங்க? கூட போறானுங்க நீ தானே. உன் தங்கச்சி எதுவும் செய்ய மாட்டியா?
அழிவாத சொல்லு முதல்ல அழிவாத சொல்லு அருவமனையில வேலை செய்யற சொல்லி மூஞ்சை அவளை வேலை செய்யறாங்க ஆமா நீ கேட்டா புரியுது, இல்லை இது பயமா மாமி உன்னை கிள்ளத்து நட இருக்கு நீ என் வேலை செய்கிறேன் ஒருத்தையுமே உனக்கு தான் ஏமா என்ன எல்லாரும் எதுக்கும் சொல்றேன் எனக்கு தான் சத்தியமா உனக்கு தாண்டா கூடாது அப்புறம் கேட்டு வேஸ்டா போடும் என்னது எங்கடா மூஞ்சை எங்க ரெஸ்ட போடு எங்க ரெஸ்ட போடு என்ன என் தங்கச்சிக்கு எதுனா எத்துமா வச்சிடும் அந்த மேலுக்கு அந்த ரெண்டு குண்டு சொல்ல போடும் நெல்லக்கு தாண்டுவே நீ என்னடா சிலாப் மேல கழுத்து வச்சிருக்கிய அப்படி சொல்லிட்டு பாய் மொட்டை பண்ணி சொல்றேன் ஆட்டோல வர நின்று பரவிக்கிற மூச்சு நின்று பரவிக்கிற ஒரு நேரத்துல வேற என்ன பண்ணுமே அந்த கீழே அந்த தாமல் தட்ட கூட அது இப்ப என்ன பண்ண போறேன் மாரியாத்தா வந்தா தேர் வந்தாக்கா தீபார்த்தனை பண்றதுக்கு அப்ப கூட அந்த தாமல் தட்டி கீட்டா விட்டு போய்க்குது கருத்துல ஒருத்தனா நடுப்புல லப்புக்கு எங்க வீட்டுக்காரு எங்க வீட்டுக்காரு நல்லா தானம்மா எம்மா எந்த தாமரை கட்டண கொடுக்குறேன் நீ அம்மா ரெண்டு குண்டு சொம்புக்கும் ஏற்றன கொடுக்குறேன் நீ கைமா கைமா இந்த சீனிவாசா கம்பெனி ஓனர் அவர் தண்ணி ஊத்துற ஏமா நல்லா வாய்த்தாரு ஏமா ஏமா அதுவும் ஏத்துக்கல ஏமா ஏமா இந்த கம்பெனில மன்னர் வசாடுறத பட்டாபி என்ன மன்னர் வசுக்கிற தண்ணி அம்மா வேணாவா அது ஏத்துக்கல அது ஏமா இந்த கம்பெனில மிருதங்கார சூர்யா இருக்கிறான மிருதங்க அடிக்கிறானா அவன் தண்ணி அம்மா நம்ம கம்பெனில கதாநாயகி ஆடுறானா ராஜகுலம் காஞ்சிபுரம் பக்கத்துல ஜீவா அவர் தண்ணி அம்மா அது புளிப்பா இருக்குமா அது வேணாம் இந்த சீனிவாச நாடகம் பண்ற வாத்தியாரு பொக்கத்தரு சேகர என் தண்ணி அம்மா வாத்திய தண்ணி கொஞ்சம் வாரி வச்சு போயிட்டு வரைக்கும் உதவாங்க என்னவோ போய் யாருக்கிட்ட என்ன பேசணும் மூஞ்சை ஐயா போய் வருபடி உத்தரவே ஓடிவா என்னடா உடம்புலாம் பேஜாராகுது என்ன அப்படி சாதனை பண்ண உங்க சம்சாரத்தால போய் வந்தது என்ன சொன்ன சம்சன் ஒட்டமா ஓடி போய் ஐயா சொன்னாரு அப்படின்னு ஆட்சிகள் வந்து அப்படியா உடம்பு அந்த மேல ஓஹோ ஒண்ணு புள்ள வந்தா ஏமா தமானி மாமானி மகாராணி